ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நம்ம சென்னை அணி படு தோல்வி அடைஞ்சிச்சிங்க. ஆமாங்க, நேற்று எல்ஐஜி அணிக்கு எதிராக நேற்று விளையாடிட்டு வந்தாங்க நம்ம சென்னை அணி. முதல்ல பேட் செஞ்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரனா வழக்கம் போல் டக் அவுட்டுங்க. அப்புறம் நம்ம கைக்வாட் கேப்டன் 17 ரனில் அவுட் ஆகிட்டார். அஜிகே ரஹானே 36 ரனில் அவுட் ஆகிட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினார். அடுத்து வந்து நம்ம ரவீந்திர ஜடேஜா அவருக்கு கொஞ்சம் முன்னே ப்ரொமோஷன் கொடுத்தனால சூப்பராக ஆடினார். 40 பந்துக்கு 57 ரன் அடித்தார். 5 4 ஒரு 6. அப்புறம் நம்ம சிக்ஸர் துபே அவர் கொஞ்சம் ஆடு வரும் பார்த்தோம், அவரும் 3 ரன் அவுட் ஆகிட்டாருங்க. அடுத்து மொயின் அலி கொஞ்சம் டீசெண்டாக ஆடினார். அடுத்து நம்ம ஜடேஜா மட்டும் ஓரளவுக்கு கடைசி வரைக்கும் நின்று டீசெண்டாக ஆடினாருங்க. நல்லா ஹிட்டிங் ஆடினார். நாட் அவுட்டில் தான் முடித்தார். 57 ரன் குவிச்சார். அடுத்து வந்த நம்ம தலை தோனி, எப்பா 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 என்ன அடிங்க, ஒன்று தலை அச்சுது. 9 பந்துக்கு 28 ரன் குவிச்சாருங்க. 3 4 2 6. செம ஷாட்டுங்க. அதில் ஒரு 6 அச்சா இருப்பாருங்க. 102 மீட்டருங்க. அப்படியே லாஸ்ட்டில் பவுலரே அழுந்து போட்டோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அடி அடிச்சாருங்க. வழக்கமாக 150 155 தான் வரும்னு நினச்சி நான் சென்னை அணி ஸ்கோரை தலை வந்து ஏற்றி விட்டாருங்க. 176 ரன் குவிச்சாங்க 20 ஓவர் இழப்புக்கு. நம்ம டீசன்ட் ஸ்கோரு போகிறது முக்கிய காரணமே தோனி தாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க 4 பாலுக்கு 20 ரன் வச்சார். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 9 பாலுக்கு 29 ரன். எப்பா செம்ம ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டுருக்காரு இந்த டோர்னமெண்ட்டே. அப்போது அந்த ஏபி டிவிலியர்ஸ் ஷாட் ஒன்று ட்ரை பண்ணாருங்க. திரும்பி அவர் தோனிக்கிட்ட இந்த மாதிரி ஷாட்லாம் நான் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி ஆடினார், செமையாக ஆடினார். அதனால் நம்ம சென்னை அணி பேட்டிங் நல்ல டீசெண்டான ஸ்கோருக்கு தான் போயிருந்துச்சு. அப்புறம் போலிங் தரப்பில் பார்த்தீங்கன்னா யாரும் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி போடல. நம்ம குணால் பாண்டியா எந்த மேட்ச் போட மாட்டார், இந்த மேட்ச் போட்டார். 3 ஓவர் போட்டு 16 ரன் 2 விக்கெட் எடுத்தாருங்க. அவர் மட்டும் தான் கொஞ்சம் டீசெண்டாக போட்டார். மற்றபடி ஓரளவுக்கு ரன் கொடுத்தாங்க எல்லாரும். அதை தொடர்ந்து 177 ரன் அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கினாங்க நம்ம எல்எஸ்ஜி அணி. ஓப்பனிங்கில் கதையை முடிச்சிட்டோன்னு சொல்லாங்க. ஏன்னா எல்லாருமே ஓப்பனிங் வந்து டிகாக் கேள்றாங்க, அது ரெடியாக ஆட்டார். டிகாக் 43 பந்துக்கு 54 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டார். கேஎல் ராகுல் 53 பந்துக்கு 82 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் நின்ன நிக்கலஸ் பூரானும் மைக்கேல் ஸ்டோனிஸும் மேட்ச் நின்று முடிச்சிட்டாங்க. 19 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க. அதனால் நம்ம சென்னை அணியை ஈஸியாக வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம எல்எஸ்ஜி அணி. அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க சென்னை தோற்றுது. ஏன்னா 7ல் 4 தான் ஜெயிச்சிருக்காங்க, 3 தோற்றுருக்காங்க. பரவாயில்ல, புள்ளி பெட்டியில் 5வது இடத்துல இருக்காங்க. மேலே வர போட்டியில் ஜெயிச்சா கண்டிப்பாக ப்ளே ஆஃப் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. போலிங் சொல்கிற மாதிரி யாருமே போடலைங்க. 10 ரன் ஓவரும் அடிச்சிட்டாங்க, முஸ்தபிஸ் ரஹ்மான் ஓவரும் அடிச்சிட்டாங்க. சொல்கிற மாரி யாரும் போடல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த இன்னொரு 7 மேட்ச் இருக்குது, அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு. அது விடுங்க, நம்ம தலை அடிச்சாருங்க, அது போதுங்க. அதெல்லாம் அப்படியே உனக்கு கண்ணுக்குள்ளே நிற்குது. எத்தனை பேர் தான் தலை இதுமாரி ஆறுறது பார்க்கறது சான்ஸ் கிடைக்கும். தோத்தாலும் பரவாயில்ல, தலை ஆனது எங்களுக்கு மகிழ்ச்சி. அதனால் மேலே ஒரு போட்டியில் இன்னும் நம்ம சென்னை அணி ஜெயிச்சா ப்ளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எத்தனை பேர்லாம் தோனி ஆனது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க.